அந்த சவுண்ட் போடு. செகண்ட் ஹாஃப் சவுண்ட் பக்காவா இருக்கும். அந்த சவுண்ட் போடு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு செம மனோபாலா வச்சு தான் ப்ரோ படமே. செகண்ட் ஹாஃப் விழுந்து சிரிச்சு. எதனால சிரிச்ச? அந்த மனோபாலா சீன் அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் ஒன்னு வந்து என்ன சவுண்ட்? அந்த ஒரு சவுண்டுக்காவே அந்த பார்க்கலாம் ப்ரோ. வெரியான படம். இந்த இப்பவே அந்த பார்க்கலாம். ஐடியர் அவர்க்கெல்லாம் வைப் பண்ணி டான்ஸ் ஆடிது நல்லா இருந்துச்சு ப்ரோ. விஷால் 6 பேக்லாம் வச்சு வந்திருக்காரு. நல்லா ஃபுல் கட் பண்ணிட்டு செம பிசிக்கோட மெயின்டைன் பண்ணிருக்காரு. செம பிசிக். சந்தான காமெடி எப்படி இருக்கு பாத்து? சந்தான காமெடி பழைய விண்டேஜ் சந்தான மாதிரி இருந்தது. நல்லா அப்பா இத பத்தி சொல்லுங்க. மெசேஜ் என்ன சொல்றாங்க? காமெடியா என்ன சொல்ல வராங்க? ஃபுல்லாவே காமெடி படம். வந்து ஃபேமிலியா வந்து பாத்துறோம். நல்லா இருக்கு. 12 வருஷம் கழிச்சு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு படம். படத்தோட கதை கேட்காதீங்க, ஸ்கிரீன் பிளே கேட்காதீங்க, லாஜிக் கேட்காதீங்க, எதுவுமே கேட்காதீங்க. பொங்கலுக்கு ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல நல்லா செலிப்ரேட் பண்ணி விழுந்து சிரிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்துக்கு தாராளமா வரலாம். அப்படி ஒரு காமெடி என்டர்டெய்னர், சரியான மாஸ் என்டர்டெய்னர். நம்ம கலகலப்புக்கு அப்புறம் மிஸ் பண்ண சுந்தர் சியை இதுல திரும்ப பார்க்கலாம். என்னோட கோரிக்கை வந்து சுந்தர் சி வந்து காமெடி படம் இயக்குறதுக்கு திரும்பி வரணும். சந்தானம் காமெடி படம் நடிக்கிறதுக்கு திரும்பி வரணும். விஜய் ஆண்டனி மியூசிக் போறது திரும்பி வரணும். இவங்க 3 பேருமே இந்த ரோல்ல நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். அவங்க 3 பேரும் அவங்களோட பெஸ்ட் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் மனோபாலா, மணிவண்ணனுக்குலாம் அஞ்சலி செலுத்துறாங்க. மணிவண்ணன் அவங்களோட போர்ஷன்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அஞ்சலி, வரலட்சுமி எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணியிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு நீங்க எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மற்ற இடங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படி ஒரு படம். சுந்தர் சி திருப்ப மதகஜ 2 எடுத்தா கூட படம் பிச்சுக்கிட்டு ஓடும். விஷால் அவர்களை வந்து 100 கோடி கிளப்புக்கு வரவேற்கிறோம். இல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வந்து ஒரு மூவியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொன்னேன். நானும் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சுந்தர் சியோட பக்கா ஒரு மூவி. அண்ட் விஷால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு சந்தானம் பழைய காமெடியா பார்த்தது தான். தியேட்டர் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதாவது ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு கவுண்டர் காமெடிக்கும் அவ்வளோ சிரிச்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. எல்லாருமே வந்து அந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, படத்தில் நடித்த நிறைய பேர் இப்போ உயிரோட இல்லை. ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும், மணிவண்ணன் அண்ட் மனோபாலா 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. மனோபாலாவோட செகண்ட் ஹாஃப் சீன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்தது. அவரை வச்சு ஒரு சீன்ஸ் போச்சு. தியேட்டரே சிரிச்சிட்டு இருந்தது. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாரும் பக்கா பவர் பேக் காமெடி மசாலா என்டர்டைனிங் மூவி. எல்லாரும் தியேட்டர்ல போய் ஐயோ அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. அந்த மைடியர் லவரை வந்து எல்லாரும் மீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பாட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. தியேட்டர்ல போய் பார்க்கலாம். வர்த்தான மூவி. நான் ஃபேமிலியோட கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. தியேட்டரே ஜாலியா இருந்தது. போஸ்டர்லாம் கொஞ்சம் கவர்ச்சியா இருந்தது. பாடல்கள் எப்படி இருக்கு? இப்போ ரீசெண்டா சுந்தர் சி அவரோட மூவி வந்து கலர்ஃபுல்லாவும் இருக்கும், கொஞ்சம் கிளாமராகவும் தான் இருக்கும். பட் என்ன சொல்றது, அது பெருசா தெரியாது. காமெடி வந்து ஓவர்டேக் பண்ணிடும். பழைய படம் பாக்குற ஃபீல் இருக்கா? ஆமா, பழைய படம். அதாவது எனக்கு இந்த உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல ஃபுல் காமெடி மூவி வந்து இந்த ஆம்பளை ரொம்ப நல்லா இருந்தது. கலகலப்பு 1, 2 அதெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இருந்தது. தியேட்டரை என்ஜாய் பண்ணலாம். 10க்கு கொடுக்கலாம், 8.5க்கு மேல கொடுக்கலாம் கண்டிப்பா. தேங்க்யூ. ஆமா, அந்த பிஜிஎம் ஆரம்பிக்கும் போதே பசங்க கண்டுபிடிச்சாங்க பாட்டு வர போகுதுன்னு. டான்ஸ் தியேட்டர் தெரிக்குது சார். செம்ம டான்ஸ் சார். ஆனால் பயங்கரமா சார். ஜாலியாக ஹாப்பியாக நாங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோம் சார். புரியுது என்ன சொல்ல வரைக்கும் புரியுது. சுந்தர்சி படங்கள் அப்படின்னாவே நம்ம பேய கூட கிளாமர் பண்ணி நம்மளை குதூகலப்படுத்ததான் சுந்தர்சி சார் அடிச்சுக்க ஆள் இல்லை. ஆனால் இதில் 1க்கு 2 ஹீரோன்னு இருக்காப்புல வச்சு சிறப்பாக செஞ்சிருக்காப்புல. நல்ல வேலை வாங்கியிருக்காப்புல. சூப்பராக இருக்கு சார். அந்த விஷயத்தில் ஒன்றும் குறை வைக்கல சுந்தர்சி சார். ஆமாம், மணிவண்ணன் சாரும் சரி, மனோபாலா சரி, நம்ம அவரெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் இருந்தாலும் மணிவண்ணன் சார் வந்து ஒரு கௌரவமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு சார். ஆனால் மனோபாலா வந்து நம்மள இல்லைனாலும் பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்காங்க சார். அந்த கிளைமேக்ஸ் டைமில் ஒரு 10 நிமிஷம் ஒன்று வருது சார். என்னால் மேலே பார்க்கணும் சார். சிரிச்சு வயிறு வலிக்குது சார். அந்த அளவுக்கு சிரிப்பு வச்சிருக்காரு சார். ஆமாம், காமெடியான படம், ஜாலியான படம், ஹாப்பியான படம், கமர்ஷியலான படம், பக்காவான கமர்ஷியல் மெட்டீரியல் சார் இந்த படம். வரலட்சுமி சரத்குமார். ஆமாம். ஐயோ இவங்கள பார்க்கறதா அவங்கள பார்க்கறதா, அதுக்கு தான் 2 கண்ணையும் பார்த்துட்டோம். முடியும் போது சதா மாமுக்கு ஒரு பிட்டை போட்டு அவங்களையும் கொண்டு வந்து 3வது ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருக்கு சார். பெருசாக கதை ஒர்க் அவுட் ஆகுதா?
கதையெல்லாம் நாங்கள் பெருசாக பார்க்கல சார். சுந்தர்சி படத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக கதை பார்க்கறதில்ல, லாஜிக்லாம் பார்க்கறதில்ல. ஒரு ஜாலியான படம். ஏன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து லாஜிக்கில் வந்து வருவார் ஹீரோ. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து அதை பற்றிலாம் பேசுகிறோம்ல. சுந்தர்சி சார் படம்னா எந்த ஒரு கதை லாஜிக் அதெல்லாம் இல்லாமல் ஜாலியான படம் சார். ஓகே, விஷால் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, ஆனால் இதில் சிக்ஸ் பேக்லாம் ஆமாம் சார். அதை வேற போன தடவை இப்போ பார்க்கும்போது ப்ரொமோஷன் அவர் அப்படி பார்த்துட்டு இப்போ அந்த சிக்ஸ் பேக்கோட பார்க்கறதுக்கு விஷால் ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். சிக்ஸ் பேக் ஃபைட்லாம் பார்க்கும்போது பழைய மலைக்கோட்டையும் சரி சண்டைக்கோழி விஷால புரட்சி தளபதி பார்த்த மாதிரி இருக்குது சார். ஓகே, இது பொங்கல் யாரு, சுந்தர்சியா விஷாலா? விஷால். சூப்பர், தேங்க்யூ. ஆடியன்ஸ் எல்லாருமே ஆடிட்டாங்க. நான் பார்த்தேன் காலகட்டத்தில் வந்து சம வைப்பு கைத்திரானும் படத்தில் மதவராஜா சூப்பர் ஹிட் பொங்கலுக்கு. 2 ஹீரோயின் வேற படத்தில் எப்படி இல்லை? ஐயோ ஹீரோயினுக்கு குறையல. 3ஆவதா கூட ஒன்று காட்டுறாங்க லாஸ்ட்டில் சதான்ட்டு. ஸோ ஹீரோயின் எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டி எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸை குதூகலம் படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு குதூகலமாக ஜாலியாக இருக்கிறாங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் மனோபாலா தெரிய விட்டாருன்றாங்க. அவர் கேரக்டர் எப்படி? ஐயோ மனோபாலா ஒரு பணம் மாதிரி ஒரு சீன் வருது. அதெல்லாம் வந்து செம்ம ஃபன்னா போகுது. நடுவில் சந்தானத்தை போட்டு மொட்டராஜேந்திர போட்டு அப்புறம் அந்த இவர் மனோகர் இருப்பார்ல லொல்லு சபா மனோகர் அவரெல்லாம் போட்டு பிடி பிடிச்சி படம் எத்துறானுங்க. காமெடியில் காமெடினா இப்படிதான் இருக்கும். சரி நான் வந்துடுறேன். வந்துடுறேன். அதான் காமெடினா இப்படிதான் இருக்கணும். இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சொல்றேன் எல்லா டேரக்டர்ஸும். புது டேரக்டர்ஸ் யாரா எடுக்கிறீங்க அப்படின்னா இதை பார்த்து கத்துவோம் எப்படி எடுக்கணும். பழைய படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கானே இப்போ பார்க்குறது 12 வருஷத்துக்கு அப்புறம். நான் என்ன சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் புது படம் பார்க்க வேணானுங்கிறேன். பழைய பற்றியும் பார்த்துக்கிறேன். ஏன் அந்த வைப்பு வந்து பயப்பத்தில் தாங்க இதில் என்னங்க இல்லை புது படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ சங்கர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு, அதில் என்ன வைப்பு இருந்தது, காமெடின்னு ஒன்று போட்டாங்க, சிரிப்பே வரல. இதெல்லாம் பார்த்து கற்றுக்க சொல்லுங்க. சங்கரை சொல்கிறேன், இது வந்து காமெடினா இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும், வைப்புக்குன்னா இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். எனக்கு வைப் படம் தான் பிடிக்கும். இதெல்லாம் நல்லா இருக்குது. விஷால் இந்த சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு வராரு. 6 பேக் 8 பேக் காட்டுறாங்க. செம்ம சோனு சூட விட பெட்டரா இருக்குங்க பாடி. அந்த மாதிரிலாம் வச்சு இப்போ விஷாலை பார்த்து மனசு கஷ்டமாகுது. பட் அந்த பாடி வந்து செம்மையா மைண்ட் பண்ணிக்கிறாரு. சூப்பர் ஃபிட்னஸா இருக்காங்க. விஷால் வேற லெவல். கிளாமர்ல எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு? கிளாமரா சாங்ஸ் எல்லாம் கிளாமர்லாம் நீ கேட்காதீங்க. தாராளமா காட்டிக்கிறாங்க. தாராளமா காட்டிக்கிறாங்க. இன்னும் அசிங்கமா தெரியல நம்மளுக்கு. புரியுதுங்க, அது வித்தியாசம் இருக்கு. இப்போ சில படத்துல வந்து வல்கரா காட்டுவாங்க, இது வந்து ஃபன்னா காட்டிக்கிறாங்க. அதனால ஃபேமிலி வந்து தாராளமா என்ஜாய் பண்ணலாம். சிரிப்பு தான் வரும், ஃபன்னா தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஓகே, இது சந்தானம் அந்த சாங் எப்படி தெரியல? மைடியர்ல சமூகம் எல்லாரும் ஆடுனது அந்த பாட்டுக்கு தான். அது விஷால் வயசு கலாயிற மாதிரி இல்லை, அதுவும் உண்மையிலே வைப் பத்துற மாதிரி இருக்குது சாங்ஸ். ஸோ உண்மையிலே என்ஜாயபிள் மூமெண்ட் தான் அதெல்லாம். அந்த மாதிரி மறுபடியும் விஷால் மறுபடியும் பாடலானே சொல்றேன். படத்துல நிறைய லாஜிக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தாண்டி எப்படி பாக்குறீங்க? இது இந்த பத்தி நான் லாஜிக் விஷயம் சொல்ல மாட்டேன். இது வந்து ஃபன்னுக்கான படம். இது லாஜிக் மிஸ்டேக் ஆனாதான் அந்த ஃபன்னே கிரியேட் ஆகும். அது டிஃபரெண்ட். லாஜிக் மிஸ்டேக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சிரிப்பு வரும்போது அது வந்து அக்செப்டபிள். ஓகே, யாருக்கான பொங்கல் நினைக்கிறீங்க, விஷாலா சுந்தர்சியா? 2 பேருக்கும் தான். ஐயோ சுந்தர்சி எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவர் தான் ஃபுல் கண்டென்ட். அவரோட ஐடியாஸ் தான் எங்க வந்து படம் ஹிட் ஆகுது முக்கிய காரணமே. அந்த காமெடிலாம் கவுண்டர்லாம் அவர் தான் சொல்லியிருக்காரு. விஷால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தான பொங்கல் சந்தானம் தான் மெயின். சந்தானம் எல்லாம் படம் கொஞ்சம் 10க்கு 10 ரேட்டிங். 10க்கு 10 தான். படம் ஃபுல்லா காமெடிங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பக்காவா என்ஜாய் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் காமெடி. சுந்தர்சி படமா கொக்கான்ற மாதிரி பக்காவா இருக்கு. சான்ஸே இல்ல. குடுக்குற காசுக்கு பயங்கர வர்த்து. இதுல 2 ஆர்டிஸ்ட் இறந்துருக்காங்க, மனோபாலா மணிவண்ணன். அவங்க பத்தி சொல்லுங்க. மனோபாலா அவங்கலாம் திருப்பி, அதுவும் மனோபாலா காமெடி சான்ஸே இல்லை. அவர் ஒரு டெட் பாடி மாதிரி நடிக்கிறாரு. படம் ஃபுல்லா காமெடி. மணிவண்ணன் வந்ததும் நல்லா இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சதா வராங்க. டார்ச் லைட் நடிச்சு சதா காணாம போயிருந்தது இந்த படத்து மூலமா மீண்டும் அவங்களுக்கு ஒரு கம்பேக்கா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் விஷாலுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத நேரத்துல இப்போ வந்து படம் டக்குன்னு நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாத நேரத்துல அவருக்கு காட் கிரேஸ்ல இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பா 2025 ஸ்டார்டிங்லயே அமைஞ்சிருக்கு. குஷ்பு ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி எல்லாருமே சீட்டு நுனியில உட்காந்தா பாப்பீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி உண்மையிலே அப்படிதான் ஜனங்க பார்த்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோலயே பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. மாஸ் என்ன சொல்றது, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து விஷாலோட அந்த சாங்க்கு பாத்தீங்கன்னா எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரே பேப்பர்லாம் தூக்கி போட்டு ஒரே குப்பை அதகலமா ஆயிடுச்சு. மதக ராஜான்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. படம் ஃபுல்லா அதகலமா இருக்கு. சான்ஸே இல்ல. பழைய படம் பாக்குற ஃபீல் ஏதாவது வருதா இல்ல அப்டேட்ல இருக்க படம்? எப்படி படம் அப்டேட்ல இருக்குதா இல்ல பழைய படம் பாக்குற ஃபீல் இருக்கா? பழைய படம் மாதிரி இருக்குமோ, எங்கனா டச் குறையுமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பக்காவா இருக்கு. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி செட் ஆகி போகுது. அப்பனா அப்ப ஓடி இருந்தா இன்னும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னொரு 10 படம் எக்ஸ்ட்ராவா புக் ஆயிருக்கும் விஷாலுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ படம் உண்மையிலே நல்லா இருக்கு. அவர் உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவருக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இந்த படம் இருக்கும். அப்புறம் சதாவுக்கும் ஒரு பெரிய கம்பேக்கு. அஞ்சலி சான்ஸே இல்லை.
யார் காஸ்டியூம் டிசைனர் தெரியல, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாரோட ட்ரெஸ்ஸும் சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொகேஷன், எந்த லொகேஷன் தெரியல, அவ்வளோ எக்ஸலண்டான ஒரு லொகேஷன் கவரேஜ். அவங்களெல்லாம் பாராட்டியே ஆகணும். சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா ஏதோ சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த மாதிரி அப்படியே அழகான லொகேஷன்ல எடுத்திருக்காங்க. பாராட்டியே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளாமர்லாம் இல்லை. சாதாரண ஒரு சின்ன தொப்புள் காட்டி வராங்கன்னா அது ஒரு கிளாமரா? இதே படம்னா சின்ன சின்ன அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட் தான். அதெல்லாம் ஒன்றும் தப்பான அடல்ட் காமெடிலாம் எப்படி இருக்குது? அடல்ட் காமெடின்லாம் எடுக்கலங்க. சாதாரண ஒரு ரியல் லைஃப்ல அப்படியே இருக்கும்போது இருக்கிற காமெடியை தானே தவிர காமெடின்னு ஒரு ட்ராக்கா ஒட்டலை. அதனால அது அப்படியே அந்த படத்தோட போற காமெடி அது சூப்பரா இருக்கு. ஹீரோ ஆனாலும் சரி, அவர் காமெடினா வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ரசிக்க ஆள் இருக்கு. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அவர் எப்படி வந்தாலும் ரசிக்க தயார். எப்படி எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஸ்டார்டிங் படத்துல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாரும் சிச்சபடியே தான் இருக்காங்க. ஃபுல்லா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். எங்கேயுமே ஒரு காசு வேஸ்ட் ஆயிடுச்சோ, ஐயோ கொஞ்ச நேரம் ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க போர் அடிக்குதா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்கு. 10 ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 out of 10, 100 out of 100. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. இந்த பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளும். எப்படி லப்பர் பந்து மார்க் ஆண்டனி எல்லாம் பெருசா அள்ளிச்சோ, இந்த படமும் கண்டிப்பா அள்ளும். விஷால் சீக்கிரமா உடல் குணமாகி கடவுள் கிரேஸ்ல சீக்கிரமா இன்னும் ஒரு பெரிய ஹிட்ட சீக்கிரமாவே இந்த வருஷம் கொடுக்கணும். அவர் மீண்டும் நல்லா வரணும். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. குஷ்பு சொன்ன மாதிரியே படம் நல்லா இருக்கு. ஆடியோ லான்ச்ல சொன்னது உண்மை. நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, இவங்க சும்மாவே புகழ்றாங்களோன்ட்டு. அப்படிலாம் இல்ல, குஷ்பு சொன்னது உண்மை. குஷ்பு சொன்னபடியே தான் படம் நல்லா இருந்தது. எல்லாரும் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. தேங்க்யூ.